ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம இனிமேல் வந்து சினிமாவில் எப்படி சாதிக்க போகிறோன்னு ஒரு விரக்தி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து வாய்ப்பு கிடைக்கலேன்ற ஒரு அலுப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆவாங்க லைஃப்பில். அது இல்லாமல் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு 5 வருஷம் சினிமாவுக்கு முயற்சி பண்ணேன், 5 வருஷத்துக்குள்ளே சினிமாவில் ஜெயிச்சிடணும், அப்படி இல்லைன்னா ரூட்டை மாற்றி வேறு ப்ரொஃபஷனல் பார்த்து போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவோடு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே, அப்படி சப்போஸ் உங்களுக்கு சக்ஸஸில் என்னங்க பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் சார், இல்லை வேறு ஏதாவது ஒரு கடையில் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்து அந்த வேலையில் அதில் ஏதாவது சம்பாதிச்சு அப்பவும் நான் விட்டுருக்கு பண்ணேன் சார், வேறு மாதிரி நான் வந்து ஒரு லெவலில் தான் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் சினிமாவனா ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் நான் வந்து அப்படியே இருந்திருக்க மாட்டேன். ஆனால் உழைப்பும் அவருடைய உழைப்பும் அவருக்கான அந்த திறமையும் சேர்ந்து அவருக்கு வந்து 4-4.5 வருஷத்தில் டைரக்டர் ஆக்கி விட்டுடுச்சு. அப்போ எனக்கு இது நல்ல பாயிண்ட், இதைத்தான் நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு வரவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அதாவது நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரும்போது நீங்கள் வந்து ஒரு அடிஷ்னலாக இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இருந்ததை விட, நான் சொல்கிறது ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட, 25-30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கு வந்து நிறைய வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, பார்ட் டைம் ஜாப் நிறைய நீங்கள் பார்க்கலாம், அதுக்கான நிறைய சூழல் இருக்குது. இல்லையா நீங்கள் ஒரு சின்னதாக வியாபாரம் கூட பண்ணலாம், சின்ன முதலீட்டில். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கிட்டு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை முழுக்க சினிமாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், எனக்கு அதில் தான் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அழகாக சினிமாவுக்குன்னு ஒரு வருடங்களை ஒதுக்கிக்கோங்க. இத்தனை வருஷம் நான் சினிமாவில் பண்ண போகிறேன், நான் நண்பர் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் நான் சினிமாவுக்கு ஒதுக்கிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு அதில் என்னென்னு முடிவு எடுக்க போகிறேன்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னால் எத்தனை பேர் வந்து சுஜாதாவுடைய கனவு தொழிற்சாலை புஸ்தகம் படிச்சிருப்பீங்கன்னு தெரில, நேரம் இருந்தால் அந்த புக்கை தேடி முடிச்சு பாருங்க. அதுமாதிரி கனவு தொழிற்சாலைங்கிற மாதிரி சினிமா வந்து ஒரு கனவு தொழிற்சாலை. இதில் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய உழைப்பும் அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும்பொழுது நம்ம வந்து சினிமாவில் ஜெயிச்சிருவோம்னு அப்படியே நம்ம வந்து போராடி வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுட்டு வந்தால் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குமே அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன்.